வாழ்வில் முன்னேற்போகும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ நம்ம இப்போ ட்ரெண்டிங் ஒய் பல்ஸில் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இது வந்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகுது, இன்றைக்கி நம்ம எப்படியெல்லாம் இதை டிசைட் பண்ணி எடுத்துருக்கோம், அது நிஜமாகவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நம்ம எதன் அடிப்படையில் இந்த ட்ரேட்ஸை பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டிங் வந்து நமக்கு டவுன் கண்டினியூஸாக பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. நம்ம இப்போதைக்கு நம்மளுடைய பல்ஸோடைய சார்ட்டில் தான் வெப்சைட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு அதோட லிங்க்கும் தரேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ கோடும் இருக்குது, அவைல் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் போயிட்டிங்கன்னா ட்ரெண்டிங் ஒய் பிஏன்னு இருக்கும். நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டிங் ஒய் ப்ரைஸ் செக்ஷனை இதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி லைவ் டேட்டாவில் நிஃப்டி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னைய டேட்டை போட்டிருக்கோம் 17. அதேமாதிரி எக்ஸ்பைரி டேட் வந்து 20th Feb 5 minutes இன்டர்வல் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதை நான் அப்படியே விட்டுருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து அவங்க குறிப்பிட்ட லெவல் வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 5 to 6 வச்சுருப்பாங்க. அதேமாதிரி பேக் சைடில் ஓடிஎம்மில் ஒரு 5-6 வச்சுருப்பாங்க. அதேமாதிரி இந்த மணியில் ஒரு 5.5 இது தள்ளி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் தான் இங்கே இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். அதுதான் நமக்கு பெஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ காலையிலேருந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டி கரெக்டாக 9:20 தான் நமக்கு ஃபஸ்ட்டு டேட்டாவே வர ஆரம்பிக்கும். ஏன்னா 9:15 கேண்டில் ஆரம்பித்து 9:20 தான் முடியும். ஸோ 5 minutesக்கு அப்புறம் தான் நமக்கு டேட்டா வரும். எடுத்த உடனே நமக்கு நெகட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பாசிட்டிவில் காட்டியிருக்கு. டேவோட ஹை பிரேக் பண்ணியிருக்கு. இங்கேயும் ஹை பிரேக்கு. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இன் ஓயில் தான் காட்டியிருக்கு. இது வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த ஸ்பாட்டில் காட்டியிருக்கு. பட் நமக்கு எப்படியும் மார்க்கெட்டோடைய ஒரு கரெக்ட் டைரெக்ஷனில் மார்க்கெட் போகும்போது நமக்கு ப்ராப்பரான டேட்டா கிடைக்கணும். அது அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு 9:30 9:45 இந்த ரேஞ்சுக்கு மேலாம் தான் நம்ம வந்து டிசைடே பண்ணணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷன் வரைக்கும் மார்க்கெட்டில் வால்டைலிட்டி அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு விக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த 9:30 வரைக்கும் மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்பாட்லலாம் வெறும் விக் மட்டும் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே போகலாம். ஆனால் எப்படி மூவ் ஆகும், கண்டினியூஸாக மூவ் ஆக போதா இல்லை திரும்ப டவுன் வந்துட்டு மேலே மூவ் ஆக போகுதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு 15 minutesக்கு அப்புறம் தான் நம்ம எப்பயுமே வந்து ட்ரேடையே கன்சிடர் பண்ணி ஆகணும். அந்த வகையில் நமக்கு மார்க்கெட் பார்க்குறப்போ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே நமக்கு டிஃப்ரென்ஸ் இன் ஓய் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவில் தான் கட்டிகிட்ருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி நெகட்டிவ். இந்த ஸ்பாட்டில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ்லேருந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிருக்கு. பட் டேவோட லோ இன்னும் நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகவே இல்லை. டேவோட லோ பிரேக் அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம டவுன் சைட்லையும் கன்சிடர் பண்ணுவோம். பட் இங்கே இன்னும் நமக்கு டேவோட லோவை பிரேக்குன்னு காட்டவே இல்லை. ஒன்ஸ் அகேன் நம்ம பேஷன்ஸோட வெயிட் பண்ணி ஆகணும். டிஃப்ரென்ஸ் இன் ஒய் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகுதுன்னு. ஸோ 10:25 பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவில் மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 10:30 பார்த்திங்கன்னா மறுபடியும் சின்ன ஒரு நெகட்டிவ். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு. தென் 10:40 நமக்கு டேவோட ஹை பிரேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜ் சேஞ்ச் நடந்திருக்கு. டேவோட ஹை பிரேக்குன்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் டிஃப்ரென்ஸ் இன் ஒய் மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது அப்படின்ற ஒரு அறிகுறி வந்து நமக்கு தெரியுது. பட் இது எந்த அளவுக்கு நமக்கு சார்ட்டில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதை பார்க்கணும். நமக்கு டேவோட ஹை இங்கே பிரேக்குன்னு காட்டுது. அதே நேரத்தில் டிஃப்ரென்ஸ் இன் ஓயையும் வந்து கம்ப்ளீட்லி பாசிட்டிவில் நல்லாவே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நமக்கு சென்டிமெண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ்லேயே போயிட்டுருக்கு. டிஃப்ரென்ஸ் இன் ஓயிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு டேவோட ஹையே பிரேக் பண்ணியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் நமக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணி நம்ம கரெக்டாக ஒரு 10:40 அந்த டைமில் வந்து பார்க்கலாம் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக 10:40 மார்க்கெட் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த கேண்டில் தான் வந்து 10:40 கேண்டில். ஸோ 10:40 எக்ஸாக்டாக இந்த இடத்துல நமக்கு முடிஞ்ச மார்க்கெட் எங்கே போயிருக்குன்னா நேராக நம்மளுடைய ஒரு சப்ளை ரேஞ்சுக்கு மார்க்கெட் போயிருக்கு. அதாவது எக்ஸாக்டாக பிவோட் ரேஞ்சஸ் கிட்ட மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இங்கே இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், திரும்ப கரெக்ஷன் தான் கீழே வரும். ஸோ அந்த மாதிரி தான் கரெக்ஷன் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி தான் இப்போதைக்கு நம்ம டவுன் சைடில் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம திரும்பவும் கால் சைடில் தான் பிளான் எடுக்க போகிறோம். அது எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மார்க்கெட் நமக்கு ட்ரெண்டு இன்னும் மேலே தான் காட்டிகிட்ருக்கு. ஸோ காலையில் இந்த ஸ்பாட்டில் இருந்து இது நம்ம டிமாண்ட் ஜோன். ஸோ இப்போதைக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இன்னும் ரீடெஸ்ட் எதுவுமே நடக்கலை. அதனால தான் மார்க்கெட் டவுன் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்பாட்டில் ஏதாவது நல்ல அறிகுறி தெரிஞ்சால் நம்ம திரும்ப இந்த ஸ்பாட்லலாம் கால் ஆப்ஷனுக்குள்ளே ட்ரேட்குள்ளே ஒரு பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிய லெவலுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஐடியா இது தான். இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம ட்ரேடு எடுக்க போகிறது கிடையாது. டவுன் சைடில் எந்த பிளானும் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு
மொமெண்டம் நம்ம டிசைட் பண்ணி நம்ம மேலே போகிறதா, இல்லை இந்த இடத்துல பிரேக் நடக்கும்போது கீழே நம்ம எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ஆஸ் பர் ஓஐ டேட்டா மார்க்கெட் நமக்கு திரும்ப மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ பலரும் வந்து டவுன் சைடுன்னு நினைப்பாங்க, ஆனால் டவுன் சைடு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இன்னிய டேயில் இன்ட்ராடேயில் மார்க்கெட்டு மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், நம்ம பிளான் எங்கெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு ஆஸ் பர் டெக்னிக்கல்ஸ் வந்து இங்கெல்லாம் வந்து சில பேர் ஆர்வத்தில் போயிட்டு ட்ரேட் எடுப்பாங்க, எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் மார்க்கெட் திரும்ப டவுன் வந்ததுன்னா அந்த ரிஸ்க்கை பியர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் டவுன் வந்தால் அந்த ரிஸ்க்கை நீங்கள் பியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி வந்து இந்த ஜோன்ஸில் கிடைக்கலாம். அப்படி கிடைச்சால் அது வந்து நல்ல ஒரு லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கும். அதே நேரத்தில் பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வழியாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு டார்கெட்டும் நான் இந்த ஸ்பாட்டில் தான் போட்டிருக்கேன். பட் ஆல்ரெடி ஒரு நல்ல ரேஞ்சஸ்குள்ளே மார்க்கெட் இருக்குது. இப்போ ஏன் இந்த ஸ்பாட்டில் நமக்கு மார்க்கெட் என்ன இருக்குன்னா பிரேக் கரெக்டாக கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஸ்பாட்டில் எக்ஸாக்ட்லி 10:40க்கு நமக்கு மார்க்கெட்டு ஓஐ பல்ஸில் பிரேக் காட்டியிருக்கு. மார்க்கெட் மேலே தான் போகும்னு காட்டியிருக்கு. அப்புறம் ஏன் ப்ரோ நீங்கள் கால் ஆப்ஷனுக்குள்ளே இந்த ஸ்பாட்லலாம் உள்ளே என்ட்ரு ஆகலைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் என்ட்ரு ஆகணும்? ஆல்ரெடி மார்க்கெட்டே இங்கே தான் வந்து சப்ளை ரேஞ்ச் ஃபார்ம் ஆகி ஒரு ஓபி ஏரியா. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா நமக்கு டவுன் ஆகிருக்கு. இன்னைய டே வந்து கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ திரும்ப இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் கொடுத்துட்டு தான் பிரேக் டவுன் வந்திருக்கு. திரும்பவும் இன்ட்ராடேவோடைய லோவில் கரெக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து தான் ஒரு டிமாண்ட் ஃபார்ம் பண்ணி நமக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இப்படி போகும்போது இப்போ இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் இந்த ஸ்பாட்குள்ளே போயிருக்கு. ஸோ போகும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்பாட்குள்ளே வரதுனால அங்கேருந்து மார்க்கெட் நமக்கு ரிஜெக்ட் கொடுக்கும். ஸோ அப்படி தான் இந்த ரிஜெக்ஷனுக்குள்ளே நம்ம ஃபைன் பண்ணி உள்ளே என்ட்ரானோம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி தான் இந்த டவுன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதிலே ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் நம்ம மேலே தான் பிளான் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி இங்கெல்லாம் நம்ம பிளான் பண்ணி உள்ளே என்ட்ராகி போயாச்சு. ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் ரீஎன்ட்ரிக்காக இப்போதைக்கு வெயிட்டிங். ஸோ ரீஎன்ட்ரி நமக்கு ப்ராப்பரான இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோ ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் ரிஸ்க்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். உங்களோட ரிஸ்க் இந்த இடத்துல தான் இருக்கணும். மார்க்கெட் நமக்கு திரும்ப மேலே கண்டினியூஸாக போகும்போது நல்லா வரும். இல்லைனா ஒன்ஸ் அகெயின் இங்கேருந்து இந்த ஸ்பாட்லேயே நின்று இப்படி திரும்பினா கூட திரும்பவும் இங்கேயே கூட ஆர்டர் போடலாம். இல்லைனா விக்ஸ் ஏதாவது இந்த ஸ்பாட் வரைக்கும் ஃபார்ம் ஆகும். இங்கே 1 மினிட்டில் லோ ரிஸ்க்கை நம்ம ஃபைன் பண்ணி கூட இது வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஹோல்ட் பண்ணலாம். இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த லெவல் வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. 23,080 ஆர் 23,100 மேலே வரைக்கும் போகிறது கூட சான்சஸ் நிறையவே இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பிரேக் எந்த அளவுக்கு நடக்குது அதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ணணும். நானும் நம்ம ப்ராஃபிட் புக்கிங் வந்து இந்த இடத்துலலாம் ப்ராப்பராக பண்ணணும். ஆஸ் பர் ரிஜெக்ஷனை பார்த்துட்டு கூட நம்ம இது பண்ணலாம். ஏன்னா மூவ்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி போகுன்றது ஒரு பெரிய ஐடியா, சின்ன ஐடியான்னு சொல்லலாம். பெரிய ஐடியான்னு சொல்ல முடியாது, சின்ன ஐடியான்னு சொல்லலாம். நமக்கு நான் ஸ்டாப்பாக போகிறத விட நமக்கு ஹையர் ஹை அண்டு ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டு தான் மார்க்கெட் போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் சொல்லலாம். ஸோ எக்ஸாக்ட்லி பேட்டர்ன்ஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னால் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த பேட்டர்னில் தான் க்ரியேட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போச்சுனால் இந்த மாதிரி ஒன்ஸ் அகெயின் ஒரு டபுள் டாப்போ இல்லை லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலும் இந்த நெக்லைனை கரெக்டாக பிரேக் பண்ணும்போது நம்ம வெயிட் பண்ணால் கூட திரும்ப ரீஎன்ட்ரியை இந்த ஸ்பாட்லலாம் ஃபைன் பண்ணி உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னாலும் கூட மார்க்கெட் திரும்ப டவுன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டாவும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்படி ஆச்சுனால் நமக்கு இன்னொரு ரிசல்ட் வரும். அப்படி இல்லை டெக்னிக்கல்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு ரிசல்ட் கொடுத்தா கூட நம்ம ஒரு லோ ரிஸ்க் ஆர்டர் உள்ளே போட்டு உள்ளே போகலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட பிளான் இது தான். ஸோ இதான் வந்து நமக்கு லோ ரிஸ்க். திரும்ப நம்ம ஆனால் இந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுக்கவும் தயாராக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பயும் ஹண்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இதே இடத்துல நின்றாலும் அது இன்னும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் போய் பார்க்குறப்பையும் நமக்கு இன்னும் சேஞ்சஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ கம்ப்ளீட்லி மார்க்கெட் இன்னும் நமக்கு ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. பெரிய லெவல் பாசிட்டிவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் டிசைடே பண்ண முடியும் இன்னும் இது எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் எந்த அளவுக்கு மார்க்கெட்டை போக போகுது அப்படின்னு. வெயிட் பண்ணி பார்த்துட்டா நம்மளோட பிளான்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்கு என்ன ஏது அப்படின்றது தெரிஞ்சிடும். நீங்கள் நிஃப்டி மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். நிஃப்டி இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது. ஸோ சென்செக்ஸ் போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சென்செக்ஸ் நமக்கு காலையிலேருந்து கொஞ்சம் நெகட்டிவில் காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனும் பாசிட்டிவில் தான் கம்ப்ளீட்லி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கான். பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு காலையிலேருந்தே ஒரே டவுன் ப்ரெஷர் தான். காலைல நல்லாவே டவுன் சைடில் காட்டிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு சார்ட் படி டேவோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் இன்னும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு டேவோட ஹை இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை.
ஸோ ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட் படி இன்னும் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அப்படியே தான் இருக்குது. பெரிய லெவலில் இன்னும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்டில் நமக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸில் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட அனாலிசிஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும், மார்க்கெட்டை எப்படியெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கலாம், இன்னும் ஒரு அக்யூரேட்டாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து மல்டிப்புள் அனாலிசிஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வரும். இப்போ இந்த ஸ்பாட்டில் ஏன் எக்ஸாக்டாக மார்க்கெட்டு ஒரு கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்ட்டு. ஸோ ஏன் எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்டில் கொடுக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவும் நீங்கள் வந்து மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ நிஃப்டி மட்டும் இல்லாமல் நீங்கள் பேங்க் நிஃப்டி கூட பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா வர ஆரம்பிக்கும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், டப்புன்னு போய்ட்டு ஒரு ஃபிபனாக்கி ஸோ ஃப்ரம் லோ டு ஹை போட்டு செக் பண்ணினா கூட எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது 61% இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பாட்லாம் வந்து கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி வச்சு பார்த்தோன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த ரேஞ்ச் நமக்கு டேவோட லோ இங்கேயா, ப்ரீவியஸ் டேவோட லோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் எக்ஸாக்டாக. ஸோ ப்ரீவியஸ் டேவோட லோ அதுதான் வந்து மார்க்கெட்டிங்கை பிரேக் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேக் கொடுத்துட்டு டேவோட ஹை வரைக்கும் போயிருக்கு. ஹை வரைக்கும் போனால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஏன்னா நமக்கு இங்கே எந்த ரீடெஸ்ட்டும் நடக்கலை. ஸோ ரீடெஸ்ட் நடக்காதனால மார்க்கெட் திரும்ப டவுன் வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் டவுன் வந்திருக்கு. டவுன் வந்ததும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ் டேவோட லோ. ஸோ அந்த லோ வந்து நமக்கு நல்லாவே ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழேயும் S1 இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஒரு ரீடெஸ்ட் மட்டும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த இடத்துல வந்துட்டுருக்கு. இன்னும் இங்கேருந்து போகக்கூடிய ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக வரணும்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்செல்லாம் வந்து S1க்கு கொஞ்சம் கீழெல்லாம் மார்க்கெட் வரும்போது வந்து தொட்டுட்டு மேலே போகும்போது நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ்னால் ஓரளவுக்கு அது டீசெண்டாக நல்லா வரும். மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுதான் இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம ஃபிபனாக்கி யூஸ் பண்ணி பார்த்தா கூட கரெக்டாக எந்த ரேஞ்சில் வருதுன்னு பாருங்கள். எக்ஸாக்ட்லி மார்க்கெட் எங்கே வந்திருக்கு, ஷார்ப்பாக நமக்கு 61% மார்க்கெட் வந்திருக்கு. இந்த லைனை எடுத்து பார்த்துட்டா கூட உங்களுக்கு க்ளீனாக தெரியும் எக்ஸாக்ட்லி மார்க்கெட் எங்கே இருக்குன்னா 61% வந்து தான் இங்கே நமக்கு கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ இவ்வளோ டெக்னிக்கல்ஸ் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஏன் இப்போ மார்க்கெட் இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன க்ரீன் கேண்டில்ஸ் ஏன் வருது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் நடக்குது, ஏன் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்றத நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த டெக்னிக்கல்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். இல்லைனா உங்களுக்கு ஐடியாவே இருக்காது, ஏன் நடக்குதுன்ற ஒரு புரிதல் வராமல் போயிடும். ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் எல்லாமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு பொறுமையாக ரிலாக்ஸ்டாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் பிளானை போடுங்க. டீசெண்டான ப்ராஃபிட்ஸ் வரும்போது புக் பண்ணுங்கள். மீதியை ட்ரையல் பண்ணுங்கள். நீங்கள் இதே கன்சிஸ்டண்ட்டாக பண்ண உங்களுக்கு ஐடியா வந்துடும் எதெல்லாம் ஹோல்ட் பண்ணலாம், எதெல்லாம் எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்பாட்லலாம் லோ ரிஸ்க் ஆர்டர் போட்டவங்களாம் வந்து இப்போதைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்கேல்பிங் லெவலில் அவங்களுக்கு என்ன பண்ணும், ப்ராஃபிட் மட்டும் போயிட்டுருக்கும். இப்போ இந்த ஸ்பாட்லேயே நிற்கிது அப்படின்னால்தான் நல்ல ஒரு என்ட்ரியே கிடைக்கும். இல்லை இங்கேருந்து டவுன் வந்துட்டு போனால் கூட நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும். திரும்பவும் அப்படியே வெயிட் பண்ணோன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸை எடுக்கலாம். ஒன் செகண்ட் நமக்கு இங்கெல்லாம் பெரிய ரிஜெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் மட்டும்தான் வந்து நம்ம டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஏதாவது பிரேக் இருந்தால்தான். இல்லைனா டவுன் சைடில் நம்ம ஃபோக்கஸ் இப்போதைக்கு பண்ணுற மாதிரி இல்லை. அது வந்து நமக்கு லோவர் ஹையர் லோஸை மேக் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹையர் லோஸ், நமக்கு இதெல்லாம் வந்து ஹையர் ஹை. இது வந்து நமக்கு ப்ரீவியஸ்லி கன்சிடர் பண்ணும்போது லோவர் ஹை தான். பட் இன்ட்ராடேயில் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு இது ஒரு ஹையர் ஹை. நான் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஒன் செகண்ட் நமக்கு எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஸோ பிளான் மார்க்கெட் இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி போயிருக்கு என்ன ஏதுன்றதை. ஸோ நமக்கு நிஃப்டி பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி மார்க்கெட் பிஹேவ் பண்ணியிருக்கு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இங்கேருந்து திரும்ப அப்படி டவுன் வந்துட்டு போகலாம் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இது வரைக்கும் கூட வரலாம் அப்படின்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஆனால் திரும்ப வந்துட்டு கூட இந்த இடம் வீக்லாம் ஃபார்ம் ஆகலாம். லைக் நம்ம 1 மினிட் பார்த்து கூட உள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு தான் நம்ம பிளான் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே இந்த ஸ்பாட்டில் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து தான் மேலே போயிருக்கு. ஸோ திரும்பவும் அதே ரேஞ்சுக்கு வந்தால் மறுபடியும் மேலே போவோம். நம்ம வந்து 1 மினிட் கன்ஃபர்மேஷன் தான் எடுக்கணும். டப்புன்னு நம்ம 1 மினிட்ல போய் பார்த்தோன்னா நமக்கு இது எக்ஸாக்டான நல்ல ஒரு லோ ரிஸ்க் இருக்கிறதுலே லோ ரிஸ்க் இடம். ஸோ ரிஸ்க்கும் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. நம்ம தாராளமாக ப்ராஃபிட் ரேஞ்சஸை நம்ம
இந்த ரேஞ்சஸ்லாம் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம், சின்ன ப்ராஃபிட் வேணுன்னா புக் பண்ணிக்கலாம். தென் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ரேஞ்ச், இதுக்கு மேலே இருக்கிற ரேஞ்ச் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி. ஸோ இப்பயும் வெயிட் பண்ணுறோம், எது வரைக்கும் மார்க்கெட் போக போகுது என்ன ஏதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஓயில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மறுபடியும் நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுது. ஸோ நமக்கு கரெக்டாக மார்க்கெட் இன்னும் ஸ்டில் ஒரு பாசிட்டிவ் மோடில் தான் இருக்குது. அதே நம்ம பேங்க் நிஃப்டியை போய் ஒரு எட்டு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டில் அவன் இன்னும் ஒரு கம்மியாக தான் போயிட்டுருக்கான், இன்னும் நெகட்டிவில் தான் இருக்குது. பட் நெகட்டிவும் இன்னும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஸ்டில் வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியூட்ரல் தான். சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அளவுக்கு பாசிட்டிவ்லேயே தான் இன்னும் காட்டிகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட டைரெக்ஷன் என்னமோ அது அப்படியே தான் காட்டிகிட்டு இருக்கு. நிஃப்டியும் நமக்கு அப்படியே தான் காட்டிகிட்டு இருக்கு. நம்ம வந்து லோ ரிஸ்க் இடம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ நான் ஒரு வேளை இந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு இங்கே ஆர்டர் எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி என்ட்ரா இருந்தால் எனக்கு ரிஸ்க் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா இவ்வளோ தூரம் இருக்கும். அப்போ எனக்கு திரும்ப மார்க்கெட்டிங் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணும், மேலேயே போகும். கரெக்டாக. ஸோ அதனால தான் நம்ம அந்த ரேஞ்சஸ் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். ப்ரீவியஸ்லி ஏதாவது ரேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது ஜோன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதை வாட்ச் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு லோஸ் இடம்லாம் நமக்கு திரும்ப ரீஎன்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த ஸ்பாட்டில் நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் கூட திரும்பவும் நமக்கு என்ன இருக்குது மார்க்கெட் பாருங்கள், ஒழுங்காக திரும்பவும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அப்படியே கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பவும் மார்க்கெட் இங்கே ஏதாவது ஃபார்ம் ஆகும். நம்ம அப்போ கூட ஏதாவது உள்ள என்ட்ரியை ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே நமக்கு எந்த நீடும் இல்லை. நமக்கு 1 செகண்ட் மார்க்கெட்டிங் வந்து சூப்பராகவே ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு லைக் ஆப்ஷன்ஸில் பார்த்தா இதுவே ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சஸில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டில் காட்டுறேன், புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன் ரெண்டுமே காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி சார்ட் தான் பார்த்துட்ருக்கீங்க. நிஃப்டியோட ஆப்ஷன் சார்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது 23,000 புட் ஆப்ஷனுடைய சார்ட்டு, இந்த பக்கம் வந்து 22,750 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நம்ம எங்கெல்லாம் வந்து பிளான் போட்டிருக்கோமோ அது அப்படியே இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரிலாம் அப்படியே நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் சைட்லாம் நம்ம பிளான் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இது நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் தான். திரும்பவும் ரீஎன்ட்ரி ரேஞ்சில் வெயிட் பண்ணி என்ட்ராயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் வந்து கால் ஆப்ஷனில் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட் காலில், அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ரீஎன்ட்ரி எங்கெல்லாம் லோ ரிஸ்க் அங்கே ஒரு இடம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு என்ட்ரி. ஸோ இந்த இடத்த பேஸ் பண்ணி நம்ம போட்ட இடம் தான் வந்து இங்கே கரெக்டாக எக்ஸாக்ட்லி 220 கிட்ட. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் எய்ம் பண்ணியிருந்தோம். பட் இந்த பெரிய ரிஜெக்ஷனை பார்த்த உடனே தான் க்ளோஸ் பண்ணுது. ஸோ அதே தான் இங்கே நமக்கு என்ட்ரியும் கிடைச்சது. ஸோ இங்கே ரிஜெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் அப்பு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் சேம் இங்கேருந்து டவுன் ஆகிருக்கு. அது எதுக்குன்னா நமக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுனால திரும்பவும் இந்த இடத்துல நமக்கு பெரிய ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கு மார்க்கெட் அந்த டைமில் கரெக்டாக எக்ஸாக்ட்லி இங்கே வந்திருக்கு. அது வந்து நமக்கு திரும்ப ரீஎன்ட்ரிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சைடில் நம்ம இப்போ என்ட்ராயிருக்கோம். அது வந்து ஒரு டீசெண்டான அளவுக்கு ப்ராஃபிட் போயிட்டு ஸோ ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மார்க்கெட் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் ரேஞ்சுக்கு இன்னும் போகல. ஸோ முன்னாடியே திரும்பி இங்கே ப்ளே ஆகிட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு இதெல்லாம் ப்ளே ஆகுது என்ன ஏதுன்றது. ஸோ மார்க்கெட்டோட மூவ்ஸை பொறுத்து தான் நம்ம க்ளோஸ் பண்ணலாமா வேணாமா, ரிஜெக்ஷன்ஸை பொறுத்து தான் வந்து எப்பயுமே டிசைட் பண்ணணும். நீங்கள் எல்லா டைம்லையும் போய்ட்டு எல்லா மார்க்கெட்லையும் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லா மார்க்கெட்லேயும் போயிட்டு ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாமா க்ளோஸ் பண்ணலாமான்ற ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அதுவும் உடனே வராது. உங்களுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஸோ முறையாக கற்றுக்கோங்க, முறையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த மார்க்கெட் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன எப்படி போகுது என்னென்னு. ஓகே, நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டார்கெட்டும் மடித்து விட்டது. ஸோ இந்த ஸ்பாட்லேருந்து நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த வந்துட்டு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து இப்போ இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது திரும்ப மேலே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் மேலேயாவது போகும். இல்லைனா இது திரும்பவும் இந்த ஸ்பாட்டில் ஒரு நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் மேலே இப்படி க்ரியேட் ஆகி திரும்பவும் டவுனும் வரலாம். இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடலாம். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் பிஹேவ் பண்ணி இந்த டேவும் கூட முடிஞ்சிடலாம். பட் எனியாவும் நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு காலையில் இந்த ஸ்பாட்லேருந்தே வந்து மேலே தான் போகிற மாதிரி காட்டுச்சு. பட் நம்ம நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு ஆர்டர் திரும்பவும் ஒரு ரீடெஸ்ட் ஜோனில் கரெக்டாக ஒரு ஃபிபனாக்கி ஜோனில் வெயிட் பண்ணிவிட்டு அழகாக ரீஎன்ட்ரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பிளானே போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேடும் எடுத்திருக்கோம். இருந்தாலும் இங்கேருந்து டவுன் வரும்போது நம்ம புட் சைட்லேயும் நான் பிளான் பண்ணேன். பட் ப்ராஃபிட் வந்து இது வரைக்கும் நம்ம பிளான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இருந்தாலும் மார்க்கெட் வந்து இங்கே சின்ன கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நம்ம இங்கே இது பிளான் முடிச்சாச்சு. திரும்பவும் நமக்கு கால் சைடில் ரீஎன்ட்ரி கீழே வந்திருந்தால் கூட ஓகே. பட் நமக்கு இங்கேயே கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட் நான் ஸ்டாப்பாக போயிட்டு ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சுக்கு மார்க்கெட் போயிருக்கு. அப்படியே நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்துலாம் எது வரைக்கும் நமக்கு போயிருக்கு டார்கெட்டு அப்படின்ட்டு. அதில் ஒரு நல்ல ரேலி ஆல்மோஸ்ட் நமக்கு 100 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஸோ 100 பாயிண்ட்ஸ்லேயே நம்ம எக்ஸிட்டட் அவ்வளோதான். ஏன்னா நமக்கு அது ஒரு டார்கெட் ரேஞ்சுன்றதுனால நம்ம ஆல்ரெடி அங்கே முடிச்சாச்சு. ஏன்னா ஒரு பிளான் என்னமோ நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுலேயும் நம்ம ரீஎன்ட்ரி எடுக்கிறதாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஞ்சிலலாம் ரீஎன்ட்ரி போடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் பேஷன்ஸோட வெயிட் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த ரேஞ்ச் ஒரு 280
280 ரேஞ்சுக்குள்ளே என்ன பண்ணலான்னா திரும்ப ரீஎன்ட்ரி போகலாம். இங்கெல்லாம் கூட ரீஎன்ட்ரிக்கான இடம் தான். டார்கெட் வந்து இந்த ஸ்பாட்லேருந்து இந்த ஸ்பாட்டு தாராளமாக புக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் வரும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது முன்னாடியே பிளானிங்கை பக்காவாக பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இஷ்டத்துக்குன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா, இஷ்டத்துக்கு இடத்துல நீங்கள் போய் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தான் வரும். நீங்கள் நல்லாவே என்ன தான் பயாஸ்டு ஒரு ட்ரெண்டில் நீங்கள் போனாலுமே உங்களுக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ எங்கே ட்ரேடு எடுக்கணும், எங்கே லோ ரிஸ்க் இருக்குது, மார்க்கெட் எங்கெல்லாம் வரலாம் அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக ட்ரேடு எடுக்கலாம். அதுக்காக ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு கிடையாது. ஸோ மறுபடியும் கற்றுக்கோங்க. நம்ம கிட்டேயும் கோர்ஸ் இருக்குது. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் நான் போகிற வீடியோஸோ இல்லை மற்றவங்க யூடியூப்பில் போகிற வீடியோஸே பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணி அனுபவத்திலே நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.